ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். முதல் காரியம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்முடைய விசுவாசம் தேவன் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை. ஒரு மனுஷ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று சந்தோஷம். எப்படிப்பட்ட சந்தோஷம்? உலகத்தின் சந்தோஷம் அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக விசுவாசத்தில் ஒரு மனுஷ வாழ்க்கையில் சந்தோஷிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது காரியம், உபத்திரவத்தில் எப்படி இருங்க? பொறுமையாக இருங்க. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது? எப்படிப்பட்ட காரியங்களோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். உங்களுக்கு இருக்கிற சுற்றி இருக்கிற உபத்திரவத்தில் பார்த்து என்ன பண்ணாதீங்க, கோபப்படாதீங்க. ரெண்டாவது காரியம், சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய பலனை பெற தேவனிடத்தில் பொறுமையாக இருங்கள். மூன்றாவது காரியம், இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரே வழி ஜெபத்திலே உறுதியாக இருங்க. ஜெப ஆவி நிறைந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க பழகி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியமானது நெகேமியாவின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை இன்று நாம் தியானிக்க போகிறோம். இங்கு நாம் பார்க்க போகிற இந்த 3 காரியங்கள் நம்ம சொன்னது போல, நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், ரெண்டாவது உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், மூன்றாவது ஜெபத்திலே தரித்திருங்கள். இங்கே நெகேமியா 2:8 மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் பகுதியில், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு தயவு வர வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவ மேல் இருக்கிறதாய், நம்முடைய உபத்திரவத்தில் பொறுமையோடு கூட இருக்கிறதாய், ஜெப ஆவி பெற்றவர்களாய் நாம் வாழும்போது தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இங்கு சொல்லப்பட்ட வார்த்தையானது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்று நெகேமியா சொல்லுகிற ஒரு வார்த்தையானது. பாருங்க, நெகேமியானுடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் எப்படி நெகேமியாவுக்கு அவன் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும், தயவுள்ள தேவன் மனுஷனுடைய கண்களை தயவு உண்டாக்கி சாத்தியமில்லாத ஒரு காரியத்தை சாத்தியமாய் பெற்றுக்கொண்டதை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். இங்கே நாம் வாசிப்போமானால் இந்த வேத பகுதி முழுவதும் நெகேமியாவினுடைய விண்ணப்பங்களை குறித்ததான காரியம். அது மட்டுமல்ல, தேவன் எப்படி நெகேமியாவுக்கு பதில் அளிக்கிறார் என்பதை குறித்தும், மூன்றாவதெல்லாம் அதற்கெல்லாம் தேவனுடைய கரம் அவர் மேல் எப்படி தங்கியிருந்தது, எப்படி ராஜாக்களுடைய இருதயங்களை தேவன் மாற்றி காரியங்களை செய்தார் என்பதை குறித்து இங்கு நெகேமியா புஸ்தகத்தில் நாம் பார்க்க போகிறோம். நெகேமியாவை குறித்து ஒரு முக்கியமான 3 காரியம். நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரர். ரெண்டாவது பார்ப்பிலானால் நெகேமியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது, அநேக நாட்கள் யூத ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களை குறித்ததான பாரம் அவருடைய இருதயத்தில் இருந்தது. மிக முக்கியமான ஒன்று,
நெகேமியாவிடத்தில் காணப்பட்ட ஒரு பண்பு ஜெப ஆவி. பண்பு, அநேக பண்புகள் இருக்கலாம். நான் ஆவிக்குரியவன், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன். ஆனால் முக்கியமான பண்பு ஜெபம். மனுஷ வாழ்க்கையில் ஜெப ஆவி இல்லைன்னா கர்த்தரிடத்திலிருந்து எந்த ஒரு காரியத்தையும் மிக சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கு வாசிக்கும் போது கேட்கலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். என் சகோதரரே, எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் பாருங்க, இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது நெகேமியா தேவனை நோக்கி மன்றாடுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நெகேமியாவை குறித்து பார்க்கும்போது நெகேமியா அர்த்தசாஸ்திர ராஜாவினுடைய அரண்மனையில் ஒரு பானபாத்திரக்காரன். அவன் ராஜாவினுடைய பானபாத்திரக்காரனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் ராஜாவின் அரண்மனையில் தங்கி வேலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுகிறவனாக இருக்கிறான். இங்கு பார்ப்போமானால் ஒரு சிலர் மாத்திரம் அந்த எருசலேமிற்கு திரும்பி வந்தார்கள். சிறையிருப்பிலிருந்து தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டதாக இருந்தது. ஆனால் தேவனுடைய ஆலயத்தின் மதில் சுவர்கள் கட்டப்படாமல் அது எதிரிகளால் சுட்டரிக்கப்பட்டு, அந்த சுட்டரிப்பினாலே அந்த ஜனங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத நிமித்தம் எதிரிகள் வந்து தன்னுடைய இன ஜன மக்களை அழித்து போடுகிற ஒரு காரியத்தை குறித்து இங்கு நெகேமியா கேள்விப்படும் போது அவர் துக்கிட்டு தேவனிடத்தில் அழுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இங்கு வாசிப்போமானால் அவர் கேட்ட செய்தி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? எருசலேமின் மதில்கள் இடிந்து கிடந்தும் அதனுடைய வாசல்கள் தீ அறைப்பட்டதும் இதன் நிமித்தம் எதிரிகள் அவர்களுடைய ஜனங்களை அழிக்கிறதை அவர் கேட்கும் போது தேவனுடைய சமூகத்தில் அழுது புரண்டு தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெறுவதற்காக நெகேமியா தேவனுடைய சமூகத்தில் அவர் நிற்கிறதை இங்கு நாம் காண முடிகிறது. ஆமேன். பாருங்க, 3 காரியங்கள் இங்கு பார்க்கலாம். ஒன்று, முதல்ல அவர் உட்கார்ந்து அழுகிறார். 2வது, சில நாளை என்ன பண்ணுகிறாரு? துக்கிக்கிறார். 3வது காரியம், உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். இந்த கால வேளையில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய ஜெப குறிப்பு என்ன என்பதை நான் அறியேன். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியமானது பாருங்க, எப்படி நெகேமியா வேண்டிக் கொண்டதை அவர் பெற்றுக்கொண்டாரோ அதே தயவுள்ள சித்தம் இன்று உங்கள் வாழ்க்கையில் செயல்பட அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, முதல் காரியம் இங்கு இவருடைய ஜெபத்தை குறித்து பார்ப்போமானால் 5 காரியத்தை குறித்து மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா எதற்காக ஜெபித்தார், எப்படி ஜெபித்தார், எப்படி இந்த காரியத்தெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் என்று இந்த 2ஆம் அதிகாரம் 2-9 வசனங்களை நாம் இன்று தியானிக்க போகிறோம். 5 காரியங்கள் நெகேமியா எப்படி ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து 5 காரியங்களை இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக அவருடைய விடாப்பிடியான உறுதியான ஜெபம். 2வது அவருடைய பாரம். 3வது ஜெபத்திற்கான முதல் அறிகுறி. 4வது அவரிடத்தில் இருந்த ஜெப ஆவி. 5வது காரியம் அவருடைய விண்ணப்பத்தை ராஜாவுக்கு முன்பாக வைக்கிறார். ஆமென்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஜெப ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளாய் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பீர்கள். ஒருவேளை ஜெபத்திருப்பீர்கள். ஒருவேளை ஜெபத்திற்கு என்ன சொல்லலாம், தேவன் பதிலளிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி பதில் அளித்திருக்கிறார் என்பதை நாம் இன்று பார்க்க போகிறோம். முதலாவதாக இங்கு அவருடைய விடாப்பிடியான உறுதியான ஜெபத்தை நாம் இங்கு பார்க்க முடியும். நெகேமியா 1:4 சொல்லுவது போல அவர் ஏனோ தானோ என்று அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஜெபம் என்பது ஏதோ நான் ஒரு 2 வார்த்தை பேசினேன், ஆண்டவரிடத்தில் கேட்டேன், எனக்கு பதில் வந்துடும் என்றதில்லை. அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90 நாட்கள் 3 மாதம் தன்னுடைய இன ஜன பந்துகளுக்காக ஆண்டவர் இரக்கம் செய்து தன்னுடைய ஜனத்தை அவர் மீட்டெடுக்க முடியாய், மதில்களை கட்ட முடியாய் 3 மாதம் தேவனுடைய சமூகத்தில் அவர் போராடி ஜெபிக்கிறதா இருக்கிறார். ஆமேன். நீங்கள் கேட்கலாம், எப்படி 3 மாதம் அதில் கணக்கு பண்ணியிருக்கிறதுன்னு வாசிக்க கேட்கலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். என்ன மாதம்? கிஸ்லேயு மாதம். 2ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனத்தை வாசிங்கம்மா. எத்தனாவது மாதம்? சத்தமா? நீசான் மாதம். ஆமேன். 2 மாதத்துக்கு கணக்கு பண்ணால் மொத்தம் 90 நாள் வரும். எப்படி ஜனவரியிலேருந்து 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 31 முடிஞ்சா என்ன கணக்கு பண்ணுவாங்க? எத்தனை நாள் கணக்கு பண்ணுவாங்க? 90 நாள், 90 டேஸ். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த மாதம் தொடங்கி நீசான் மாதம் முடிகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணினாரா? ஜெபித்தார். ஹல்லேலூயா. 90 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் நெகேமியா அழுது ஜெபிக்கிறதை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம், 90 நாட்கள் அவர் எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தது. தேவன் அவருக்கு பதில் அளிக்காவிலேயே அவர் அந்த எல்லைகளிலிருந்து எழும்ப மாட்டேன் என்ற வைராக்கியத்தோடு கூட நெகேமியா ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது மன்றாட்டின் ஜெபம், கண்ணீரின் ஜெபம், அதான் மிக அழகாய் சொல்லுகிறது. மீகா 7:7 சொல்லுகிறது, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஹல்லேலூயா. மீகா 7:7 வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்கும் வரை. ஆமென். நெகேமியாவின் ஜெபம் தேவன் அவருக்கு மறு உத்தரவு தரும் வரை அவருடைய ஜெபத்தை அவர் என்ன பண்ணலை? விடலை. இன்னைக்கு அநேக நேரம் 2 நாள் ஜெபிக்கிறோம், 4 நாள் என்ன பண்ணுறோம்? ஜெபிக்கிறோம். 4 வாரம் கோயிலுக்கு வரோம், 4 வாரம் குறி கேட்குறோம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை மாறிடுது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன். 2வது காரியம் சொல்கிறாரு, என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஆமென். அதனால தான் ரோமர் 12 ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நம்பிக்கையில் எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க. என் தேவன் கேட்பார் என்ற வைராக்கியம் நெகேமியாவிடத்தில் இருந்ததுனால தான் முதல்ல என்ன பண்ணுகிறான்? அழுகிறான்,
பின்பு துக்கிக்கிறான். அதுக்கு பின்பதாக உபவாசிக்க ஆரம்பித்து பரலோகத்தின் தேவனை அவர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 90 நாட்கள் அவருடைய ஏக்கம் எப்படி இருக்கிறது? என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்ற நிச்சயம் நெகேமியாவோட வாழ்க்கையில் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே இன்னொரு காரியத்தை குறித்து பார்ப்போமானால், ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற ஒரு தேவன் நிச்சயமாக இருக்கிறார் என்பதில் ஒரு மனுஷ விசுவாசல் வைராக்கியமாக இருப்பாரானால், இங்கே சங்கீதம் 123:2 சொல்லுகிறது, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்கள் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏன் தெரியுமாங்க தாண்டி போக முடியல? எப்படி வேலைக்காரன் எஜமான் கண்களை நோக்கி இருக்கிறதோ அது போல உங்கள் கண்கள் நோக்கி இருக்குமானால் தேவனுடைய பெரிதான தயவு உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வருகிறதை உங்களால் காண முடியுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தடை? ஏன் போராட்டம்? ஏன் எத்தனை தடவை ஜெபிச்சாலும் ஏன் ஆண்டவர் என் காரியங்களை கேட்க மாட்டேன்றாரு? என் வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை தொடங்கின நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கே தொடங்கணும்னோ அங்கேயே நான் நிற்கிறேன். உங்கள் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தேவனுடைய சமூகத்தில்? நெகேமியாவின் ஜெபம் எப்படி இருக்கிறதா? வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமானின் கைக்கு நோக்கி இருப்பதை போல அவருடைய ஜெபமானது தேவன் இடத்திலிருந்து பதில் கிடைக்கும் வரை நான் இந்த விண்ணப்பத்தை விடமாட்டேன் என்று அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், 3 மாதம் அவர் ஜெபிச்சார், நான் வேலைக்கு போகிறேனேங்க, நான் எப்படிங்க ஜெபிக்கிறது? அவர் பானபாத்திரக்காரனாய் வேலை செய்து கொண்டே தான் ஜெபித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் மனுஷ வாழ்க்கையில் எப்போது என்ன பண்ணும்? எழும்பும். அது நெகேமியானே, அதே நெகேமியாவாய் தான் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்திற்காக தெரிந்து வைத்திருக்கிறார். நெகேமியா புலம்பி அழுதது தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்பதுக்காக அல்ல, தன்னுடைய இன ஜனத்தார் அழிந்து போகிறதை கண்டு அவர்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் அவர் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறார். ஆமென். இந்த கால வேளையில் இந்த ஆராதனை வந்திருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக எத்தனை மணி நேரங்க தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அழுகுறீங்க? உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படுவதற்காக, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வருவதற்காக, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை தாண்டி போக மனுஷருடைய கண்களுக்கு தயவு பெருகும்படியாக எத்தனை மணி நேரம் இல்லை எத்தனை மாதம் எத்தனை வருஷம் தேவனுடைய சமூகத்தில் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி இருக்கிறீங்க? பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் நெகேமியாவை குறித்து பார்க்கும்போது அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு வேலைக்காரனின் கண்கள் தன்னுடைய எஜமானனை நோக்கி எதிர்பார்க்கிறது போல நெகேமியாவின் ஜெபம் தேவன் இடத்திலிருந்து பதில் கிடைக்கும் வரை அவர் ஜெபத்தை நிப்பாட்டவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பாருங்க, ரோமர் 12:12 சொல்லுவது போல உபத்திரவத்தில் எப்படி இருங்க? பொறுமையாக இருங்க. உங்கள் உபத்திரவ காலத்தில் உங்களுடைய ஜெபமானது உங்களுடைய காரியத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னா ஜெப ஆவி உங்களுக்குள்ளாக பற்றி எறிகிறதா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 90 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் நெகேமியா தன்னுடைய இன பண ஜனத்திற்காக மீட்டெதிர்ப்பதற்காக அவர் காத்திருந்தார்.
இந்த கால வேளையில் தேவனுடைய ஆலயத்திற்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக எத்தனை மணி நேரம் இந்த வருஷத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கி உங்களுடைய குடும்பத்திற்காக எத்தனை மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக அழுதிருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, நெகேமியாவின் ஜெபம் சாதாரணமானதல்ல. அந்த கண்ணீரின் ஜெபம், வேலைக்காரனின் கைரங்கள் எப்படி எஜமானனை நோக்கி பார்க்கிறதோ அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையில் உன் குடும்பத்திற்காக ஜெப ஆவி மிக முக்கியங்க. ரெண்டாவதாக, நெகேமியாவின் பாரம் எப்படிப்பட்ட பாரமாக இருக்கிறது? இங்கு புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, மிக அழகான வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை நான் வாசிக்கிறேன். புலம்பல் 3:25, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? உங்களுக்கு கர்த்தர் எப்படிங்க இருக்கிறாரு? நல்லவராய் இருக்கிறார். நல்லவரான தேவனுக்கு நீங்கள் வல்லமையான காரியங்களை செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுத்துருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே நீங்கள் பார்ப்பீங்களானால் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுமா நெகேமியா. அப்போது ராஜா என்னை பார்த்து, பாருங்க, ராஜா அவனை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? அது ஃபுல்லாக அப்படியே வாசிடுங்க. உனக்கு வியாதி இல்லையே, உன் மனதின் துக்கமே, நான் மிகவும் பயந்தேன். இங்கு மிக அழகான ஒரு காரியம். ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்டவுடன் நீ ஏன் துக்கமாய் இருக்கிறான்னு கேட்டனோ அவனுக்குள்ளாக என்ன உண்டாகிறது? பயம் உண்டாகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே இந்த நெகேமியாவை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அந்த அரண்மனையில் அவன் ஒரு சாதாரண பானபாத்திரக்காரன். அவனுடைய வேலை என்னன்னா, ராஜா வந்து உட்காரும் போது திராட்சரசத்தை பரிமாறுகிறவனாக இருப்பான். ராஜா கூப்பிட்டா ஏதாவது உதவி ஏதாவது கொண்டு வானா கொண்டு வந்து கொடுக்கணும். மற்றபடி அவனுடைய வேலை என்ன? தள்ளி ஓரமாக நிற்கிறது அவனுடைய வேலை. இன்னொன்று, அந்த பானபாத்திரக்காரனுடைய முக்கியமான பொறுப்பு என்னன்னா, ராஜா முன்பதாக அவர்கள் போகும்போது அவங்க முகம் எப்போதும் எப்படி இருக்கணும்? சத்தமாக சந்தோஷமாக இருக்கணும். ஆலயத்திற்குள்ளே வந்தால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம முகம் எப்படி இருக்கணும்? சத்தமாக சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன்னா அந்த அரண்மனையில் வேலை செய்கிற இடத்துல ராஜா எந்த ஒரு காரியத்தை குறித்து பேச மாட்டாங்க. அதே போல் ராஜாக்கு இடத்துல அந்த வேலை செய்கிறவங்க ஒருவரும் எந்த காரியம் என்ன பண்ண மாட்டாங்க? பேசக்கூடாது. எந்த ஒரு அவங்க எதாவது கேட்டால் என்ன பண்ணணும்? கொண்டாந்து கொடுக்கணும். அவங்களுடைய சொந்த கதையோ சோக கதையோ பேசுகிறதோ, இல்லை ராஜா ஏதாவது காரியம் கேட்கும் போது அவங்க முகஸ்துலியோ இல்லை அவர்கள் கண்கள் ஏதாவது மாற்றம் இருந்தாலும் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அரண்மனையை விட்டு அவங்கள வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. இல்லைன்னா அன்னைக்கு மூடு சரியில்லைன்னா ராஜா அவனை என்ன பண்ணுவான்? சிறைச்சாலையில் தூக்கி போட்டுடுவான். 2 காரியம் நடக்கும். ஆனால் நம்ம நெகேமியாவை நீங்கள் பார்க்கும்போது அவருக்குள்ளாக ஒரு பயம் உண்டாகிறது. எப்படிப்பட்ட பயம்? என்னை பார்த்து நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதியும் இல்லை, இது மனதின் துக்கமே வழிய வேறு ஒன்றும் அல்ல என்றால், அப்பொழுது நெகேமியா மிகவும் பயந்தார். ஏன்னா ஒரு அஸ்தசாஸ்தாவின் ராஜாவினுடைய அரண்மனையில் ஒருத்தர் பானபாத்திரக்காரனாய் ஒருத்தர் இருக்கிறானா அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அவன் ராஜாவை மகிழ்விப்பதற்காக அவன் அங்கே இருக்கிறான்.
அவன் துக்கமாக இருக்கிறான் என்று அறிந்து கொண்டாலே அவன் வாழ்க்கை என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும். பாருங்க, அவரை வேலையை விட்டு தூக்கிடுவானோ என்ற ஒரு எண்ணம் இருக்கும் போது இங்கே சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளை செய்கிறவராக இருக்கிறார். இவனுடைய மனமகிழ்ச்சியெல்லாம் எங்கே இருக்கு? தன்னுடைய இன ஜனத்தார் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. மிக அழகான ஒரு வசனம், இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க, இங்கே வாசிக்க கேட்கலாம். இங்கே சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, உங்கள் பாரத்தை யார் மேல் வைத்து விடுங்கள்? கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், அவரே உங்களை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைங்க. பாருங்க, அவன் அந்த ராஜா கேட்டவுடன் 4வது வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, அவனை கேட்டவுடனே அவனுக்குள்ளாக என்ன உண்டாகிறது? பயம் உண்டாகிறது. எப்படிப்பட்ட பயம்? தன்னுடைய வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா? ஆனால் அவனுடைய பாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தன்னுடைய இன ஜனங்களுக்காக அவனுடைய பாரமானது அப்படியாய் அது அவனை அழித்து கொண்டே இருக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நம்ம கூட பல பிரச்சனை, சமாதானம் இல்லாமல் போன காரியத்தை இதை தீர்க்க ஒருவரும் இல்லையா என்று நம்ம ஏக்கத்தோடு கூட தேவனுடைய ஆலயத்தில் பயந்து நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பாரத்தெல்லாம் நீங்கள் அவர் மேலே இன்றைக்கு நீங்கள் சுமத்தி பாருங்கள், அவர் இன்றையிலிருந்து உங்களை ஆதரிக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நல்ல கரங்களை தட்டி, என்ன மாதிரியான சூழலில் நீங்க வந்திருந்தாலும் சரிங்க, இன்று என் தேவனுடைய விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? என் கர்த்தர் என்று சார்பாய் நிற்கும் போது நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிக்கும் போது, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் நான் துக்கத்தோடு இராதபடி எப்படி என்று நெகேமியா அந்த ராஜாவை பார்த்து கேட்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் எதுவாக இருந்தாலும் சரி,
இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், நெகேமியாவின் ஜெபத்திற்கான முதல் அறிகுறி. ஆமென். பாருங்க, நெகேமியாவின் ஜெபத்திற்கான முதல் அறிகுறி வாசிக்க கேட்போம். நெகேமியாவின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, ஆமென், ராஜா அவனை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், இன்றைக்கு நீங்கள் ஏன் கேட்ட, என்ன கேட்டு என்னுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று. ஆமென். ஆண்டவர் ராஜா அந்த நெகேமியாவை பார்த்து கேட்கிறா, என்ன கேள்வி? நீ கேட்கிற காரியம் என்ன? ஒரு கையளவு மேகம் அவருடைய ஜெபத்திற்கு ஒரு அறிகுறியாய் மாறிச்சிங்க. கையளவு மேகம் பெருமழையை பெய்ய செய்தது. ஆமென். 90 நாட்கள் அவன் ஜெபித்த ஜெபமானது அந்த ராஜாவினுடைய இருதயத்தை தேவன் மாற்ற வைக்கிறார். ஆமென். பாருங்க, இதில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம், ராஜா கேட்கிறார், நீ கேட்கிற காரியம் என்ன? அது மாத்திரமல்ல, அதை கேட்டவுடன் அடுத்த காரியம் சொல்லுகிறது. பாருங்க, 90 நாட்கள் அவன் ஜெபித்ததுக்கான முதல் அறிகுறி ராஜா நெகேமியாவை பார்த்த காரியம் இதுதான். அது மாத்திரமல்ல, இதில் சொல்லப்பட்டிருக்க ஒரு பெரிதான காரியம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய ராஜா ஒரு பான பாத்திரக்காரனை விசாரிக்கிறது, அது சாத்தியமான காரியம் அல்ல. சாத்தியமான காரியமே அல்ல. ரெண்டாவது, அவன் ஒரு மாதிரி இருந்தானாலே என்ன பண்ணிடுவாங்க, யாருன்னா கூப்பிட்டு கேளுன்னு சொல்லிடுவாங்களே தவிர அவன் என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். இந்த நெகேமியாவுடைய ஜெபமானது ராஜா அவனை பார்த்து கேட்கிற காரியம், உனக்கு என்ன வேணும் என்று. ஆமென். இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற காரியம் எதுதாங்க? நான் இன்னொரு முறை சொல்லுகிறேன், இன்று கால வேளையில் தேவன் இந்த வார்த்தையோடு உங்களோடு கூட பேசுகிற காரியம், நீங்கள் கேட்டு வந்திருக்கிற காரியம் என்ன? தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற காரியம், நீ கேட்கிற காரியம் என்ன? மத்தேயு 11:28 சொல்லுவது போல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் என்று உன் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது சாதாரணமானதல்லங்க. நீ ஜெபிக்கிற ஜெபமானது அரண்களை முறிக்கிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, இங்க மிக அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய ஜெப ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, இங்க வாசிப்போம். நெகேமியா இங்கே சங்கீதம் 126:5 சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அழுப்பான். அவன் முதல்ல ராஜாவினிடத்தில் போய் தன்னுடைய பாரத்தை வைக்கலைங்க, தன்னை உண்டாக்கின ராஜாதி ராஜாவினிடத்தில் அவனுடைய முறையை கொண்டு போய் வைத்தான். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? நம்ம பாரத்தை கொண்டு போய் எங்கேயாவது தீர்க்கதரிசிக்கிட்ட இல்லை எங்கேயாவது தெரிஞ்சவங்ககிட்ட என்ன பண்ணுறது, கொண்டு போய் கொட்டிடுறது. கர்த்தர் இடத்துல என்ன பண்ணுறதில்ல, முதல்ல சொல்றதில்ல. பாருங்க, அவன் கர்த்தர் இடத்துல பேசினதுனால கர்த்தர் நெகேமியா இடத்துல டைரக்டா கேட்கல என்ன வேணும்னு, ராஜாவை விட்டு கேட்கிறாரு, நீ கேட்கிற காரியம் என்ன, உனக்கு என்ன வேணும்? ஆமென். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இதுதாங்க ஜெபத்தினுடைய வல்லமை. ஜெபம் என்பது சாதாரணமானதல்ல. நீ தேவனுடைய தயவை நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும்னா இந்த உலகத்தில் வாழும் மனுஷனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நாளும் தயவு உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக அழகான காரியம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு மனிதனிடத்திலிருந்து தயவு கிடைக்கிறது முக்கியம் இல்லைங்க. கர்த்தரிடத்திலிருந்து தயவு கிடைக்கும் போது மனிதனுடைய தயவு தானாய் உன் வீட்டு வாசலின் கதவுகளை அது தட்டுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. யாருக்கிட்டையும் போய் உயர்த்துங்கன்னு சொல்ல தேவையில்லைங்க. உட்கார்ந்த இடத்துலேயே உங்களை தேவனாகிய கர்த்தர் உன் சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். ஆமேன். எங்கே வெக்கப்படுறீங்களோ அங்கேருந்து உங்களை தூக்குறதுக்கு தான் தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்காரு? அழைத்திருக்கிறார். கண்ணு மூஞ்சி தெரியாத இடத்துல போய் உங்களை உயர்த்துறதுக்காக இல்லை. நீங்கள் எங்கே வெட்கப்படுறீங்களோ அங்கே தாங்க தேவன் உங்களை நிற்க வச்சு அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. எத்தனை கதவு எத்தனை கதை என்ன ஓட்டினாலும் ஓட்டுறவர் சரியா ஓட்டினா கதை திரைக்கதை வசனத்தை எழுதுகிறவர் நம்மளை உருவாக்கின தேவன். அவர் எழுதினார்னா சரியா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யார்கிட்டயும் போய் எனக்கு இது வேணும்னு கேட்க தேவையில்லைங்க. கர்த்தர் நமக்கு ஆட்களை கொண்டு வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இடிக்கிற இடி மத்தளம் எங்கே இடிச்சான்? தேவனுடைய சமூகத்தில் இடிச்சான். தானா ராஜா கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான். தான் மிக அழகாய் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜாவின் இருதயம் எப்படி இருக்கா? ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது. பாருங்க, அவர் நம்முடைய சித்தத்தின்படி இல்லை, அவருடைய சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ஆமென். இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ஆர்டர் போடுறதுலே இருக்கிறோம். எனக்கு இது வேணும், எனக்கு இது சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை. ஆண்டவரே இது சரியா இல்லை, இது சரி செய்ய என்ன சித்தம் நீ வைத்திருக்கிறீன்னு அநேக நேரம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கேட்கறதில்ல. எனக்கு இது வேணும், எனக்கு ரொம்பணும், என் பெட்டகசாலை ரொம்பணும். பெட்டகசாலை ரொம்ப என்ன பிரயோஜனம்? பெட்டகசாலை ரொம்பனா அதை பிரயோஜனப்படுத்தக்கூடிய பெட்டகசாலை இங்கே இருக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. இங்கே இருக்கணும். இங்கே இருந்தால் என்ன ஆகாது? வேலை செய்யாது. ஹல்லேலூயா. ஏன்னா ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் இருக்கிறது. உங்களுடைய சூழ்நிலைகள் மனுஷ கையில் இல்லைங்க. உங்கள் சூழ்நிலைகள் யார் கையில் இருக்கிறது? உங்களை அழைத்த தேவனுடைய கையில் இருக்கிறது. மந்திரனா பண்ணட்டும், தந்திரனா பண்ணட்டும், ஊரெல்லாம் என்னென்னா சொல்லட்டும், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்த அழைப்பில் நம்ம நின்னா அழைத்த ராஜா நம்மளை அழகு பார்க்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேடினாலும் சத்தமா தேடினாலும் ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நெகேமியா இடத்துல அவர் செய்த ஜெபத்தின் முதல் திறப்புன்னா ராஜா அவனை முகத்தை பார்க்கும் போது ஏண்டா சோகமாக இருக்கேன்னு கேட்குறான். சோகமாக இருக்கிறவனை அடுத்த வார்த்தை என்ன கேட்குறான்? உனக்கு என்ன வேணும்? ஆமேன். இந்த ஒரு கேள்வி இருக்கு பாருங்க, மிக அழகாய் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியானது. இதில் 2 காரியத்தை குறித்து இங்கே பார்க்கலாம். முதலாவது காரியம், சங்கீதம் 145:17 வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் எப்படி உள்ளவருமாய் இருக்கிறாரு? அவருடைய வழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீதி செய்யலைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் அநீதி செஞ்சுட்டு கர்த்தர் நீதி செய்யலைன்னு ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க, சொல்லிடாதீங்க. ஏன்னா
ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், தமது கிரியைகள் எல்லாம் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் மிக அழகா நெகேமியா சொல்லுகிறாரு, கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மீது இருக்கிறதுனால நான் ராஜாவினிடம் எதெல்லாம் கேட்டனோ அதையெல்லாம் அவர் எனக்கு அருளி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக நெகேமியாவிடத்தில் காணப்பட்ட ஜெப ஆவி. இங்கே 2ஆம் அதிகாரம் நெகேமியா 2:4-5 வசனத்தை நாம் வாசிக்கும் போது 4ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை வாசிங்க. அப்பொழுது நான் ஜெபம் பண்ணி, போதும் பாருங்க, பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன பண்ணுகிறான்? ஜெபம் பண்ணி. எப்போ ராஜா அவனிடத்தில் என்ன வேணும்னு கேட்கும் போது அவனுக்குள்ளாக ஜெப ஆவியானது, அவன் கேட்ட அடுத்த செகண்டே அவனுடைய இருதயமானது தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. 3ஆவது வசனம் சொல்லும் போது, என்னப்பா சோகமாக இருக்கிற, என் சொந்தக்காரன் எல்லாடி அடிபட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் 3ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் 3ஆவது வசனத்திலே நான் ஊருக்கு போகிறேன் நான் என்ன பண்ணலை, சொல்லலை, கேட்கல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் பேசும் வரை அவன் என்ன பண்ணியிருந்தான்? நெகேமியா காத்திருந்தான். அதான் மிக அழகாய் சொல்லுகிறது. இங்கு 5ஆவது வசனம் சொல்லுகிறது, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் கல்லறையில் போதும். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது, ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது உடனே எனக்கு இது வேணும்னு அவன் என்ன பண்ணலை, கேட்கல. ராஜா கேட்டனும் எனக்கு இப்படி வேணும் அப்படி போனாலும் எதுவுமே கேட்கல. மொத்த காரியம் என்ன பண்ணுறான்? பரலோக தேவனை நோக்கி செபிக்க ஆரம்பிக்கிறான். எங்கே? வீட்டுக்கு வந்து இல்லைங்க, வீட்டுக்கு வந்து இல்லை, அந்த அரண்மனையில் ராஜா அவனோடு கூட பேசி கொண்டு இருக்கும் போதே அவனுடைய இருதயமானது, சிந்தையானது எங்கே போகிறது? தேவனோடு கூட இணைக்கிறதா இருக்கிறது. ஜெப ஆவி என்பது ஏதோ சாதாரணமானதல்ல. 90 நாட்கள் ஜெபித்தார் நெகேமியா என்று சொல்லும் போது நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த 90 நாட்களின் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் பரலோகத்தின் தேவனோடு இணைக்கப்பட்டதா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கம் தன்னுடைய ஜனத்தை குறித்ததான பாரம், இன்னொரு பக்கம் அரண்மனையின் வேலை, இன்னொரு பக்கம் அந்த பாரத்தினால் அவர் அழுது ஜெபிக்கிற ஒரு காரியத்தை, இந்த 3 ஒரே நேரத்தில் அவர் செய்கிறவராயிருந்தார். அதனால்தான் ராஜா அவனுடைய முகம் நெகேமியாவுக்கு பக்கமாய் திரும்பினது. ஆமென். அன்னைக்கு அத்தனை பாத்திரக்காரன் இருந்திருக்கலாம். ஏன் நெகேமியாவின் முகத்தை மாத்திரம் ராஜா பார்க்க வேண்டும்? இங்கே பார்த்த உடனே அவனுடைய கண்கள், நெகேமியாவுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் தேவனை நோக்கி அது ஜெபிக்க ஆரம்பித்தது. ஆமென். உங்கள் சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் கவலைப்படும் போது, ஐயோ போயிடுச்சு, ஐயோ கிடைக்கலையேன்னு உங்கள் இருதயம் கலங்குதா? இல்லை, உங்கள் இருதயமானது, ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை தாண்ட எனக்கு வாசல்களை திறங்க என்று உங்களுடைய இருதயமான ஜெப ஆவி உங்களுக்குள்ளாக இருந்து ஜெபிக்கிறதாங்க. ஆமென். ஒரு பிரச்சனை வந்தால் பதறாதீங்க. இவங்கக்கிட்ட கேட்கலாமா, அவங்கக்கிட்ட கேட்கலாமா? முதல்ல உங்கள் இருதயத்தை தேவனோடு இணைங்க. தேவனோடு இணைச்ச பிறகு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியனிடத்தில் அந்த விண்ணப்பத்தை கொண்டு வாங்க. அந்த தேவனுடைய ஊழியனுடைய வாயிலிருந்து தேவன் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரம் தேவனோடு இணையாமல் மனுஷனிடத்தில் வந்து கேட்குற மாதிரி நம்ம கேட்கறதுனால தான் தேவனுடைய மனுஷர்கள் வாயிலிருந்து தேவன் அதிகமாய் பேசுகிறதை நிறுத்திவிட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவனிடத்தில் இந்த வார்த்தை வேணும்னா நீங்கள் உங்களை நிரப்பி கொண்டு தேவனுடைய மனுஷன் முன்பதாக வந்து நின்று பாருங்க.
உங்கள் ஆவியானது தேவனோடு கூட பேசும்போது நீங்கள் கேட்பதற்கு முன்பதாக தேவன் உங்களுக்கு பதிலளிக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்க இன்னொரு காரியம் இங்கே சங்கீதம் 136 சொல்லுகிறது, எப்போது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெப ஆவியினால் நெகேமியா தேவனோடு கூட பேசுகிறவராய் அவர் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா ஜெபித்தான்? அந்த ராஜா அவனிடத்தில் கேட்கும் போது அவன் வாயிலிருந்து சரியான பதில் வர வேண்டும். ஆமென். ராஜா அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டனோ அவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரோட மேலே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். சரியா? ஜெபிக்க ஆரம்பித்த பின்பு அதான் மிக அழகாய் சொல்லுகிறது, எப்போது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் என் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி இருக்கிறது. அந்த எண்ணத்தோடு கொண்டு வரும்போது அவன் கேட்டவுடன் அடுத்த வார்த்தை நெகேமியா பேச ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் அவன் பேச மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க வரத்துக்கு முன்பதாக நீங்கள் ஆயத்தமாக ஒரு காரியத்தை சரியாக கேட்டுட்டு வந்து ஜெபிக்க நிற்கும் போதே தேவனுடைய மனுஷ வாயிலிருந்து தேவன் நீங்கள் என்ன வேணுமோ அதற்கான பதிலை வாங்கின்னு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஆமென். இல்லைன்னா ஜெபிங்க, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிவிடுவாங்க? அனுப்பிச்சிடுவாங்க. ஆமென். போகும்போதே சொல்லி அனுப்பின, இன்னைக்கு இந்த காரியம் இல்லை, நீ எதிர்பார்த்து வர காரியம் நாளைக்கு இல்லை, நீ போகும்போதே கிடைக்கும்னு அந்த வார்த்தை வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம கனெக்ஷன் ஜெபம் மேலே கனெக்டாக இருந்ததுன்னா. ஏன்னா ஊழியக்காரர்கள் எப்போதும் தன் இடத்துல ஜெபிக்க வந்தவங்க பேசிக்கொண்டே இருந்தாலும் அவளுடைய ஆவி தேவனோடு கூட எப்போதும் எப்படி இருக்கும்? இணைந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதான் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் தேவனுடைய மனுஷ வாயிலிருந்து வரும். அதனால தான் இந்த 4வது குறிப்பு மாட்டம் சொன்னேன், நெகேமியா இடத்தில் காணப்பட்ட ஜெப ஆவி எப்படிப்பட்ட ஆவியாக இருக்கிறது? இந்த ராஜாவுக்கு முன்பதாக தயவு கிடைக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறவதாக இருந்தார். அது மாத்திரமல்ல, ஜெப ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்குமானால், இங்கே மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய வசனமானது ரோமர் 8:26 சொல்லுகிறது, ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக எப்படி இருக்கிறாராம்? வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்குள்ளாக என்ன பண்ணுறதில்ல? தெரியறதில்லை. அதனால தான் எதிரி வந்து நிற்கமா நம்ம என்ன பண்ணிடுறோம்? பதந்து வாயிலிருந்து வார்த்தையை தள்ளிடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியார் இருப்பாரானால் மற்றவர்களை குறித்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் உங்களுக்குள்ளாக அவர் யுத்தம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மற்றொரு இடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப ஆவி உள்ள மனுஷ இடத்துல அவங்க வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனைகளை பார்க்க முடியுங்க. உங்களுக்குள்ள ஜெப ஆவி இருக்குமானா நீங்கள் நினைக்காத அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் காணுகிறத உங்கள் சொந்த கண்கள் காணும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஜெப ஆவி உள்ளவங்களை பாருங்க, வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனைகளை ஆண்டவர் அவங்களுக்கு உண்டாக்குவார். எப்படி இது நடந்தது என்று மற்றவர்கள் அவங்களுக்கே ஒரு அதிசயமாக இருக்கும். அதனால் மிக அழகாய் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுகிறது, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஒரு மனுஷக்குள்ள ஜெப ஆவி இருக்குமானால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை புதுமைகளை காணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஜெபம் என்பது நம்ம நினைக்கிறோம் ஏதோ கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும், இல்லை 2 மணி நேரம், எப்போதும் உனக்குள்ளாக இருந்து உன்னுடைய காரியத்துக்கு ஜெபித்து கொண்டே இருக்கணுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் நெகேமியா
அழகா சொல்கிறான், நான் ராஜா கிட்ட என்னென்னலாம் கேட்டனோ அதை எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன். ஆமென். இன்னைக்கு அநேக நேரம் கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது, கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க முடியல வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 5வதாக நெகேமியா தம்முடைய விண்ணப்பத்தை ராஜாக்கு முன்பதாக எப்படி வைக்கிறான்? ஏசாயா 30:18 சொல்லுகிறது, கர்த்தர் நீதி செய்கிற தேவனாய் நெகேமியாவோட வாழ்க்கையில் இருந்தார். ஆமென். இங்கே வாசிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் 2வது பகுதியை வாசிங்க. பாருங்க, ராஜா அவனை பார்த்து வாசிமா வாசிங்க. பாருங்க, போதும். இவன் என்ன வேணும் கேட்டோன்னே காரியத்தை சொல்லி முடிச்சோடனே ராஜா கேட்கிற ஒரு காரணமும், நீ போயிட்டு எப்போ வருவ? ஒரு பெரிய ராஜா, ஒரு சாம்ராஜ்யத்தை அரசாலை செய்கிறவன், இவன் அசால்ட்டாக சொல்கிறான். இவன் சொல்கிற காரியம் என்ன? 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தயவு கிடைத்தால் என்ன பண்ணுவேன், நான் போயிட்டு என் பிதாக்களின் கல்லறைகளை பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீ என்னை அனுப்ப வேண்டும். என்னது? கல்லறை கட்டுறதுக்கு. அடுத்த வார்த்தை, அவன் ஜெபம் பண்ணி முடிந்த பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் நெகேமியாவோட வாயிலிருந்து பேச ஆரம்பிக்கிறார். பாருங்க, நீ ராஜா கேட்குறாரு, நீ எப்போது போய் திரும்பி வருவாய் என்று கேட்டார். அவன் சொல்லுகிறான், நான் இவ்வளோ காலம் சென்று வருவேன் ராஜாவே என்று சொல்லுகிறான். அடுத்தது 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமானால் என்ன பண்ணு, எனக்கு ஒரு லெட்டர் கொடுப்பா. எப்படி? கடிதம். என்ன கடிதம்? இந்த எல்லைகளிலிருந்து அந்த எல்லைகள் போகிறதுக்கு. ஆமென். ஏங்க, ஒரு பானை பாத்திரக்காரனுக்கு என்ன தைரியம் இருந்தால் ஒரு பெரிய ராஜாவின் இடத்துல வந்து, ஒரு பெரிய ராஜாவின் இடத்துல வந்து, எனக்கு இந்த மாதிரி போகணும், நான் இந்த மாதிரி வரணும். ராஜா சும்மா கேட்டு, என்னடா சோகமாக இருக்கிறேன், சரி பவுன், நான் போல. பாருங்க, அவன் உள்ளான மனிதன் அவனுக்குள்ளாக ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நெகேமியாவின் வாயிலிருந்து பேச ஆரம்பிக்கிறார். உன்னுடைய எதிரியை நீ வீழ்த்தணும்னா, உனக்கு எதிராக இருக்கிற பிசாசானவன் தந்திரங்களை நீங்கள் வீழ்த்தணும்னா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக அசைவாட ஆரம்பிக்கும் போது தான் நெகேமியா ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. முதல்ல என்ன கேட்குறா? ராஜாவே, நான் போயிட்டு கல்லறையை கட்டணுன்றான். அடுத்தது ராஜா சொல்கிறான், நீ போயிட்டு எத்தனை நாள் கழித்து வருவேன்? அவன் சொல்கிறான், இவ்வளோ நேரத்தில் நான் திரும்பி வந்துடுவேன். திருப்பி முடித்தவன அடுத்த போடு போடுறான் பாருங்க ராஜா கிட்ட. ராஜாவே, நான் இங்கே கடந்து போகிறதுக்கு உங்ககிட்ட என்ன பண்ண, எனக்கு பெர்மிஷன் லெட்டரு வேணும். வாசிமா, தொடர்ந்து வாசிங்க. யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை அவர்களுக்கு நீ என்ன பண்ணுங்க, கடிதங்கள் கொடுப்பா. அதோட முடிக்கலைங்க. 8வது வசனத்தை வாசிங்க. நான் தங்க போகிற வீட்டுக்கு மரமும் வேணும். அது யாருக்கிட்டேருந்து வேணும் வாங்கினவன்? வன காவலாளி ஆகிய ஆசாம் இடத்துக்கு போதும். பாருங்கம்மா, ரைட். பர்மிஷனு லீவு கேட்டதோடு முடியலைங்க. லீவு கேட்டது வேற. நான் போயிட்டு வந்துடுறேன் ராஜான்னு சொல்லுற வரைக்கும் அவன் 90 நாட்கள் செய்த ஜபம் மாத்திரம்தான் போயிட்டு இருந்தது. அது வரைக்கும் ராஜா முன்பதாக எப்படி இருக்கிறான்? முகம் வாடையாக, சோர்வாக. ராஜா கேட்கும் போது பயந்தவனாய் நிற்கிறான். எப்போ ராஜா அவனை கேட்டு முடிச்சோடனே பரலோகத்தில் தேவனோடு கூட அவன் பேச ஆரம்பிக்கிறானோ,
ராஜா பானை பாத்திரம் கையில், அவன் எப்படி இருக்கிறான், அவன் பானை பாத்திரக்காரனாக மாறி பானை பாத்திரக்காரனா ராஜாவுக்கு உத்தரவு கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆமென். நெகேமியா ராஜாவை பார்த்து கை கட்டி நின்றுந்தவன், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக பேச ஆரம்பித்த பிறகு ராஜா கை கட்டி உனக்கு என்ன வேணும், அடுத்து என்ன வேணும், அவன் ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. எது ஒரு பானை பாத்திரக்காரனுக்கு ஒரு ராஜா கடிதம் கொடுத்து அனுப்புவது சாத்தியமானது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவன் எதையெல்லாம் கேட்டானோ ராஜா அதையெல்லாம் அவனுக்கு தந்தார். ஆமென். எப்போ தன்னுடைய மாமிசத்தை அடக்கி ஆவியை அவனுக்குள்ளாக வளர விடுகிறானோ. பேசினது நெகேமியாவல்ல, நெகேமியாக்குள்ளிருந்து தேவன் வாயாய் யார் இடத்துல பேசினாரு, ராஜாவினிடத்தில் பேசினார். இன்று வந்திருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு வந்திருப்பீங்களானால் இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற மகத்துவமான காரியத்தை உங்களுக்கே இது அதிசயமாக இருக்கும். ஆமென். நீங்கள் பேசாதீங்க, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரை பேச விடுங்க. ஆமென். உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரை நீங்கள் பேச விட்டீங்கன்னா அவங்க டிமாண்ட்ஸ் நம்ம பண்ண தேவையில்லைங்க. நம்ம என்ன டிமாண்ட் பண்ணுறோமோ அவங்க அதை செய்து கொடுக்குறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே அதான் மிக அழகாக சொல்லுவான், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா நான் என்னெல்லாம் எவைகளெல்லாம் கேட்டேனோ. ஆமென். இன்று நீங்கள் எவைகளெல்லாம் தேவனிடத்தில் கேட்குறீங்களோ அவை எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த சித்தத்துக்கு ஏற்ற பாத்திரவதிகளாக தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நெகேமியா 2:9 சொல்லுது, ராஜா என்னோடு கூட யாரெல்லாம் அனுப்புகிறாரா, ஒரு பானை பாத்திரக்காரனுக்கு கொடுத்து வச்ச பாக்கியத்தை பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எத்தனையோ பிரச்சனையோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு பானை பாத்திரக்காரன் தேவனுடைய சமூகத்திலிருந்து இறங்கி வந்ததுனால, அவன் தன்னுடைய பாரத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊத்துனதுனால, தேவன் அவனோடு வாயாய் இருந்து பேசினதுனால, அலங்கத்தை கட்டுறதுக்கு மரம் போகிற வழியிலெல்லாம் கௌரவமான என்ன சொல்கிறது, கௌரவமான வரவேற்பு. ராஜாவின் கடிதத்தை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, கூட ஆளுங்களை அமைச்சு பத்திரமா போய் எப்படி பத்திரமா போய் விட்டுட்டு வா. இருக்கிறவங்க இருக்கிற வேண்டிய இடத்துல இருந்தாலே தனி ராஜ்யம் தாங்க. ஆமென். நம்மோட ராஜா நம்மோட இருந்தால் எங்கே போனாலும் அவருடைய படை வீரர்கள் நம்மளோட கூட சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம போய் யாருமே இல்லைன்னு நினைப்போம், நம்மளை வரவேற்கிறதுக்குன்னு ஆண்டவர் தம்முடைய தூதர்களை வைக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. நமக்குன்னு பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு போய் நிற்போம், அங்கே யாரோ ஒருத்தர் உனக்காக வந்து நின்று வழக்காடுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. நெகேமியாவோட வாழ்க்கையில் அவன் அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று பாரம் அவனுக்குள்ளாக இருந்தது. அவன் தேவனுடைய சமூகத்தில் போய் அழுதான். இதில் ஒரு அழகான காரியம் என்ன தெரியுமா, நெகேமியாவை பார்த்து கர்த்தர் உனக்கு என்ன வேணும்னு கேட்கல, ராஜாவை வைத்து நெகேமியாவை ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், உனக்கு என்ன வேணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக எதையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்க இந்த காலைவேளை ஆராதனையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 90 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் அவன் உபாசோடு கூட காத்திருந்தான். இன்னைக்கு உங்கள் பிரச்சனைக்காக எத்தனை மணி நேரங்க நீங்கள் காத்திருக்கிறீங்க? எதாக வேணாலும் இருக்கலாம், எத்தனை வருஷம் வேணுனாலும் இருக்கலாம். ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க அமர்ந்தீங்கன்னா அந்த காரியம் நிறைவேறி முடியும் வரை உங்கள் ஜெபத்தை என்ன பண்ணாதீங்க,
நிப்பாட்டாதீங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த காரியம் உங்கள் கையை விட்டு போன மாதிரி வேணாலும் இருக்கலாம். மீண்டும் அதை தேவனாகிய கர்த்தர் அதை கொண்டு வந்து உன் கரங்களை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எனக்கு இல்லை, போயிடுச்சு போல, இனி அந்த காரியம் வாழ்க்கையில் வராது. நீங்கள் என்ன கேட்கிறீங்களோ தேவன் அதை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு கேட்கும் வரை, ஹல்லேலூயா, அவனுடைய பாரம் தன்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறதை கண்டு, ஐயோ பாதுகாப்பு இல்லையே, சாத்தியமில்லாத ஒரு காரியத்திற்காக அவன் தேவனுடைய சமூகத்தில் நெகேமியா காத்திருந்தாங்க. சாத்தியமில்லாததை தான் தேவன் சாத்தியமாக்குறவராய் இருப்பார் ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதியாக எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அவர் அறிவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிந்தது முக்கியம் இல்லைங்க, அறியாத ஆசீர்வாதத்தை பெறது தான் விசுவாச வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் தந்துட்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்லா இருக்கிறனால இல்லைங்க, எதுவுமே பாராமல் தேவன் செய்ய போகிற காரியத்தை. அதனால்தான் மிக அழகான எனக்கு பிடித்த வசனம், ஆபிரகாம ஆண்டவர் கொண்டு வந்து காட்டுறாரு. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் பார்த்து உன் சந்ததி எப்படி பழுகி பெருகன்றாரு, உன் சந்ததி வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல பழுகி பெருகன்னு சொல்கிறாருங்க. எப்போ அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லையே ஆண்டவரேன்னு கேட்கும் போது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரங்களை காட்டினது போல ஆபிரகாமுடைய சந்ததியானது பழகி பெருகிச்சு. ஹல்லேலூயா. எப்பொழுது முடியாத ஒரு காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் முடிய செய்ய வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னைக்கு லோத்தை விட்டு தனியாக வந்தானோ அன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை உயர்த்தினாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு உன் பழைய மனுஷனை விட்டு நீ விலகி வருகிறாயோ, என்னைக்கு நீ அவிசுவாசிகளை விட்டு வெளியே ஏறுகிறாயோ, விக்கிரக ஆராதனை குறியவர்களோடு கொண்டு நீ பங்கு இல்லாமல் வெளியில் வருகிறியோ, அன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார்களே. இல்லை எத்தனை ஊழியக்காரங்கிட்ட போய் நீங்கள் தலையை கொடுத்தாலும் சரி, நீங்கள் என்னைக்கு எப்படி விசுவாச வாழ்க்கை ஆரம்பிச்சிங்களோ அதே ஓட்ட சைக்கிள், அதே ஓட்ட வீட்டோட வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணணும்? ருசித்து பார்க்கணும். ருசித்து பார்க்காம கசக்குது, இனிக்குது, உப்பாக இருக்குதுலாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியா தேவனுடைய ஜெபாவில் அவன் நிறைந்தவனாக இருந்ததுனால ராஜா எல்லாவற்றையும் அவனுக்கு தந்தான். ஆமென். உங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் இன்றைக்கு மாற்றி பாருங்க, தயவு தேவனிடத்திலிருந்து வரங்க. ஆமென். எந்த மனுஷன் உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அவர்களிடத்தில் உங்களை கொண்டு போய் நிற்க வைப்பார். நீங்கள் கேட்காதீங்க, அவங்க உங்களை பார்த்து கேட்பாங்க, உனக்கு என்ன வேணும். ஆமென். நான் என் அனுபவத்தோடு கூட உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு போய் நிற்க வைப்பாருங்க. எனக்கு இது வேணும்னு கேட்காதீங்க, அவங்க உங்களை பார்த்து இது உங்களுக்கு வேணுமா, இது உங்களுக்கு தகுதி உள்ளதாக இருக்குது, இதை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் போய் கேட்டேன்னு தந்துடுவாங்க. ஒரு நாளும் அந்த காரியம் என்ன பண்ணாது, கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா. அதான் மிக அழகாய் சொல்லியிருக்குது சங்கீதம் 37:5, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க செய்கிறவராயிருப்பார். நெகேமியா ராஜாதி ராஜா, அந்த ராஜா கிட்ட போகிறதுக்கு முன்பதாக என்னை உருவாக்கின நம்மளை அழைத்த ராஜாதி ராஜாவினிடத்தில் அவர் போய் மன்றாடினார். அவர் என்னெல்லாம் கேட்டாரோ அது எல்லாவற்றையும் அந்த ராஜாதி ராஜா இந்த பூலோகத்தில்
பரலோகத்துள்ள ராஜாவிடம் அவருக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் தயவு இருந்தால் போதுங்க. மனுஷனுடைய தயவு உன் வாழ்க்கையில் தானாக தேடி வரும். மனுஷனுக்காக நீ எந்த விதமான காரியத்தை இறங்கி போகவே தேவையில்லை. அவங்கள நீங்கள் ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம ப்ளீஸ் பண்ண வேண்டிய ஒரே நபர் யார் தெரியுமா? நமக்காய் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர். நீங்க அவருக்கு தயவு உண்டாக்குங்க, அவர் உங்களுக்கு தயவு உண்டு பண்ணுவார். இன்னைக்கு அநேக நேரம் எல்லாருடைய என்ன தெரியுமா? இந்த மனுஷனை பார்த்தா என் வாழ்க்கையில் நான் முன்னேறிடுவேன், இந்த மனுஷன் தயவு வைத்தா என் வாழ்க்கை இப்படி ஆயிடும். ஒரு நாள் இருக்காது. கர்த்தர் தயவு வைத்தால்னா ராஜாக்களை கொண்டு வந்து நமக்கு விசாரிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 145 18 19 வசனங்களை வாசிங்கள், நான் முடிக்கிறேன். சங்கீதம் 145 18 19 வசனங்கள். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் நெகேமியாவை போல நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் செய்கிற காரியம் அது மகிமை உள்ளதா இருக்குங்க. எத்தனை பேர் வேணாலும் உங்களை கிண்டல் பண்ணிடுங்க, எத்தனை பேர் வேணா என்ன வேணா சொல்லட்டும், கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் நீ கர்த்தருக்கு முன்பதாக உங்களை காரியங்களை தாழ்த்தி தேவனிடத்தை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிண்டல் பண்ணுற முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்க்கும் போது அவங்க தலை குனிஞ்சு போகிற மாதிரி தேவன் செய்வாருங்க. ஹல்லேலூயா. சொல்லினே இருக்க வேண்டியது தான். இது பண்ணிட்டா எது பண்ணாலும் இருக்கிறவர் பண்ணா தானா எல்லாம் மாறும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய, ஆமென், யாருக்கு பயந்தவர்களுடைய, இந்த சுவாசம் உள்ள மனுஷனை கண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க, பயப்படாதீங்க. பயப்பட வேண்டிய ஒரே நபர் நமக்கு சுவாசம் தந்த தேவன். ஆமென். அந்த தேவனுக்கு முன்பதாக, மனுஷனுக்கு முன்பதாக நீ உண்மையா இருக்கிறதுனால ஒரு காரியமும் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. தேவன் கண்களுக்கு முன்பதாக நாம் உண்மையாய் இருப்போமானால் தேவன் நமக்கு சாட்சி கொடுக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம யார்கிட்டையும் போய் என்னை பற்றி நான் நல்லவன், நான் நல்லவளான்னு யார்கிட்டையும் நம்ம போய் என்ன பண்ண தேவையில்ல, கேட்கவே தேவையில்லை. ஏன்னா நல்லவர் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்பதை தீர்மானிப்பது நம்மை அழைத்த தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியா யார் இடத்திலும் மண்டாடலைங்க, கர்த்தருடைய சமூகத்தில் அவன் அமர்ந்தார். ஆனால் மிக அழகாய் சொல்லுகிறது, தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிற தேவன் உன் வாழ்க்கையில் இருப்பார்களால் நீங்கள் எல்லாவற்றையும் அடைய தேவன் உங்களுக்கு பலன் தருவார். நம்ம அப்படியே எழுந்து நிற்போம், தேவனை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் கூட ராஜாக்களுடைய இருதயங்களை மாற்ற வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்க. அவர் உங்க கூட வந்தா போதும். நெகேமியா கேட்டதெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். நெகேமியா கேட்டதெல்லாம் தேவன் அவருக்கு தந்தார். உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் எப்படி அந்த ராஜா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறார், அதுபோல உங்கள் காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களே வந்து உங்களை கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும். ஒருவேளை என்ன காரியம் வேணாலும் இருக்கலாம். 24 ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரிடத்தில் பேசுங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை என் தேவனாகிய கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை
தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, ஏகோவா ஏகோவாயிரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஏகோவாயிரே, 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 எல்லாமே செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவு நெகேமியா தேவனுடைய சமூகத்தில் எதிர்பார்த்தா, என் தேவன் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று எதிர்பார்த்த தருபவரே, எனக்காக யாவ செய்பவரே, ஏகோவா ஏகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். ஓ, உன்னுடைய முயற்சி அல்ல, கர்த்தரிடத்தில் உன் காரியங்களை ஒப்புவீங்க. எல்லாமே செய்து முடிப்பீர். ஒரு முறை சொல்வோமா? ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். நெகேமியாவுக்கு செய்தது போல இன்று உங்கள் வாழ்க்கையில் தேவன் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நல்ல கரங்களை தட்டி இன்று அநேகர் வாழ்க்கையில் அநேகர் வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட காலம் முடிஞ்சிச்சுடுங்க. இனி அவங்க கேட்டு உங்களுக்கு என்ன தேவை என்பது என் தேவனாகிய கர்த்தர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். மகா இரக்கங்களும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கேட்ட வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.